ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 9 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, அஜர்பைஜான் நாட்டின் புதிய அதிபர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்ஹாம் அலியேவ். அதாவது ஏற்கனவே இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் இவரே செலக்ட் ஆகிருக்காரு. அஜர்பைஜான் அப்படின்றது சோவியத் யூனியனுடைய ஒரு நாடு. சோவியத் யூனியனில் பல நாடுகள் இருக்குது, அதனுடைய ஒரு நாடு அஜர்பைஜான். அடுத்தது ரெண்டாவது, 2024 ஆண்டின் 33வது ஒலிம்பிக் போட்டி எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரிஸ். இப்போ ஏன் நம்ம இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பாரிஸில் அந்த இப்போ நம்ம வின் பண்ணால் ஒலிம்பிக் மெடல் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மெடல் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாடு தான், எந்த நாட்டில் நடக்குதோ அந்த நாடு தான் முடிவு எடுக்கும். ஸோ இப்போ அந்த மெடலை ரெடி பண்ணி ஸோ அதை படத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த கேள்வி கேட்டிருக்கோம். முக்கியமான கொஸ்டின். 2024 ஆண்டில் 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெறும். இந்த பாரிஸ் பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம். பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது, இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே எல்லை கடந்து பயணிக்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மியான்மர். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விசாவும் இல்லாமல் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணதுக்கு நீங்கள் போகலாம். அதே போல் மியான்மர் நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கும் வரலாம். ஸோ எந்த விசாவும் தேவையில்லை. இது ஒன்லி ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கிற அந்த எல்லைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1043 கிலோமீட்டர் எல்லை இருக்குது மியான்மருக்கும் இந்தியாவுக்கும். பட் ஆனால் 16 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் இந்த எந்த விசா எதுவும் இல்லாமல் அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரும்போது ஸோ மேரேஜ் அப்படியே பழக்கமாகி இங்கிருந்து பெண் எடுக்கிறதும் அங்கிருந்து பெண்ணு கொடுக்குறதும், ஸோ இதனால் மக்கள் தொகை 2 நாட்டிலையும் அதிகமாக இருந்ததுனால ஸோ இது தடை செய்ய போகிறாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எந்த மாநிலத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னா, அருணாச்சல பிரதேசம், அடுத்து நாகாலாந்து, அடுத்து மணிப்பூர், மிசோரம், இந்த மாநிலங்களுடைய எல்லையில் தான் இது வருது, இந்த 16 கிலோமீட்டரும். ஸோ எல்லாமே வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ அதனால் இப்போ தடை பண்ணியிருக்காங்க. தடை பண்ணிவிட்டு இந்த 1643 கிலோமீட்டருக்கும் வேலி போட்டு அங்கே மிலிட்ரி அதாவது பாதுகாப்புக்காக வைக்க போகிறாங்க. இனிமேல் விசாவோடு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது, மியான்மர் நாட்டுக்கு தேவநாய பாவனுடைய எத்தனையாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 122வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதாவது இந்த நேரத்தில் தேவநாய பாவனுடைய நூல்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதே போல் அவருடைய பட்டப்பெயர் செந்தமிழ் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மொழி ஞாயிறு, அவரோட முக்கியமான பெயர் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பெருங்காவலர்னுவாங்க, செந்தமிழ் நாவலர்னுவாங்க. மொத்தம் 174 பட்டப்பேர் அவருக்கு இருக்குன்றாங்க. அதுவே மிகப்பெரிய இவருடைய முக்கியமான மேட்ரு, இவருடைய ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா, அதாவது தமிழ் தனித்து இயங்குகிற தன்மை கொண்ட அப்படின்று முதல் சொல்லவர் நம்ம தேவநாய பாவனார் தான். ஓகேங்களா? தமிழ் தனித்து இயங்கும் தன்மை கொண்டவே. அதே போல் வேர்ச்சொல்லினுடைய வழியை நிலைநாட்டியவர் இந்த தேவநாய பாவனார் தான். உலக மொழிகள்லாம் தமிழ் தான் ஒரு சொற்கொடையை கொடுத்தது அப்படின்னு சொன்னவரும் நம்மளுடைய தேவநாய பாவனார். அடுத்தது, 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆஸ்திரேலியாவில் தான் நடைபெற்றது. நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அதில் கலந்துருக்கார். இந்த இந்திய பெருங்கடல் மாநாடு என்பது இந்திய பெருங்கடலை ஒட்டியில் இருக்கிற நாடுகள் அந்த பிராந்தியத்தினுடைய மாநாடு தான். ஸோ கடலுடைய பாதுகாப்பு, பொருள், அதாவது அந்த போக்குவரத்து, அதை பற்றியெல்லாம் நல்லா விசாரிப்பாங்க. அது இப்போ நிறைய கடற்கொள்ளையர்கள் நம்ம இந்திய பெருங்கடல் நம்ம கப்பலையே தாக்குறாங்க இல்லையா? ஸோ அதனுடைய பாதுகாப்பு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறணும்னு நான் கண்டிப்பாக வாழ்த்துறேன். இன்றைக்கி பார்த்தது இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஒன்று, இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே அதாவது இலவசமாக மக்கள் பயணிக்கிற எல்லை இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க? எந்த நாட்டினுடைய எல்லையை க்ளோஸ் பண்ண போகிறாங்க? எல்லை கடந்து பயணிக்கிற அந்த எந்த நாட்டினுடைய எல்லை? நம்பர் 1. அதே போல் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது, மறந்துச்சு எனக்கு, தேவநாய பாவனுடைய எத்தனையாவது பிறந்த நாள் சமீபத்தில் கொண்டாடப்படுது? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்மளுக்கு இதே பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.